ஹாய் கைஸ், நாம் வந்து வீடியோவில் அதை பற்றி போகிறோம். நம்மளோட ஒரு ஃபோனில் வந்து ஹாட்ஸ்பாட் வந்து ஆன் பண்ணியாச்சு. இன்னொரு ஃபோனில் வந்து ஒய்ஃபை வந்து ஆன் பண்ணால் ஒய்ஃபைல வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அவைலபிள் நெட்ஒர்க்ஸ் எதுவுமே வந்து ஷோ ஆகாட்டி நம்மளோட மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது. நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணாலும் ஹீட்டாக இருக்குது. ஒரு ½ வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனை வந்து நம்ம வந்து ஷட் டவுன் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பி யூஸ் பண்ணோம்னா அந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஒரு சில ஃபோனுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சரியாகாட்டி ஒய்ஃபை ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அடிஷ்னல் செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் உள்ள மேனேஜ் சேவ்டு நெட்ஒர்க்ஸ் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எதை சேவ் பண்ணிடுறீங்களோ எல்லாத்தையுமே வந்து டிக் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடுங்க. ஃபர்கெட் நெட்ஒர்க்ஸ் வந்து நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண நெட்ஒர்க்ஸ் எல்லாமே டெலீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் உள்ள செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் ஒய்ஃபை ப்ளூடூத் எது வேணால் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ரீசெட்னே டைப் பண்ணுங்கள். ரீசெட் டைப் பண்ணாவே உங்களுக்கு வந்து ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு ஓல்டு ஃபோன்னால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நம்ம வந்து ரீசெட் ஒய்ஃபை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரீசெட் மட்டுமே சர்ச் பண்ணிக்கலாம். ரீசெட் டைப் பண்ணால் நம்மளுக்கு வந்து ரீசெட் ஒய்ஃபை மொபைல் நெட்ஒர்க் அண்ட் ப்ளூடூத் அந்த ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரீசெட் செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பை எஸ்.